ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நீவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்புலேருந்து இன்பத்தமிழ் பாடலுடைய வினா விடைகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் குட்டீஸ். இந்த பாடலை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் தான் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம வினா விடைகளில் நம்ம முதல்ல பார்க்குறது பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சொல்லும் பொருளும் நிருமித்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கிய. நிருமித்த அப்படின்னா என்ன? உருவாக்கிய. சமூகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் குழு. சமூகம்னா என்ன? மக்கள் குழு. விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி. விளைவு அப்படின்னா என்ன? வளர்ச்சி. அசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்வு. அசதினா என்ன? சோர்வு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மதிப்பீடு வினா. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் கேள்வி, ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்த்தீங்கன்னா சமூகம். ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். ஆனாதான் விடை. ஒன்றுக்கு ஆனா விடை. இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசதியாக இருக்கும். அதாவது இரண்டாவது கேள்விக்கு பதில் பார்த்தீங்கன்னா அசதி. நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். ஈயனா தான் பதில். மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவென்று. நிலவு கூட்டல் என்று நிலவென்று. மூன்றாவது கேள்விக்கு ஆவணாதான் விடை. நான்காவது கேள்வி, தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பார்த்தீங்கன்னா தமிழங்கள். நான்காவது கேள்விக்கு ஆவணாதான் விடை. தமிழங்கள். தமிழ் கூட்டல் எங்கள் தமிழங்கள். ஐந்தாவது கேள்வி, அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பார்த்தீங்கன்னா அமுது கூட்டல் என்று. ஐந்தாவது கேள்விக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஆவணாதான் பதில், அமுது கூட்டல் என்று. ஆறாவது கேள்வி பாருங்கள், செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். ஆனாதான் பதில். செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர். ஆனாதான் பதில். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று, விளைவுக்கு அப்படின்னா என்ன? நீர். விளைவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் அப்படின்னு குறிச்சிருங்க. அறிவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல். அறிவுக்கு என்ன? தோல். இளமைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால். இளமைக்கு பால். புலவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல். புலவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக, அதாவது ஏய்பு. எடுத்துக்காட்டு பார்க்கலாம். பேர், நேர். பேர், ஊர். பால், வேல். வான், தேன். தோல், வால். இந்த பக்கம் பாருங்கள், இது இயைபு. அமுதென்று, நிலவென்று, உயிருக்கு, விளைவுக்கு, இளமைக்கு, புலவர்க்கு, தமிழுக்கு, வாழ்வுக்கு, உயர்வுக்கு, அசதிக்கு, அறிவுக்கு, கவிதைக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குருவினா. பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அதற்கு பதிலை பார்க்கலாம். பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுதம், நிலவு, மனம் ஆகியவை ஆகும் அப்படின்ட்டு எழுதிருங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி பார்க்கலாம். நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு பதிலை நம்ம பார்க்கலாம். தேன், கரும்பு, சந்தனம், அமுத சுரபி, நவமணிகள்,
தங்கம் போன்றவற்றோடு தமிழை ஒப்பிடுவேன் அப்படின்ட்டு எழுதிருங்க. சிறுவினா பார்க்கலாம். இன்பத்தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் 2 எழுதுக அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம அதற்கான பதிலை பார்க்கலாம். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத்தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் அப்படின்ட்டு எழுதிருங்க. 2வது கேள்வி என்னன்னு பார்க்கலாம். சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பதிலை பார்க்கலாம். 1, நீரின்றி வேளாண் தொழில் நிகழாது. அதாவது விளைச்சல் நீர் இல்லைன்னா நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீர் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உயிர் போன்றது. அடுத்து 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீரினால் விளையும் விளைச்சலினால் மக்கள் பயன்பெறுவர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் குட்டீஸ். இன்பத்தமிழ் பாடத்தினுடைய வினா விடைகளை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.